சென்னை திருவான்மியூர் பகுதியில் வீடு வாங்கி தருவதாக சொல்லி மோசடியில் ஈடுபட்டதால் பெண் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்று இருக்கிறார். கொடுத்த பணத்தை கேட்ட பெண்ணை வீடு புகுந்து தாக்கியது யார்? காசு கொடுக்கணும்னாங்கல்ல, அதுக்கு தான் நானும் வர வச்சேன். அவனுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு போடணும் வந்தேன். நீ வந்து உங்க அப்பனுக்கு நீ வாயன். இப்போ இந்த போலீஸ் வர சொல்லிக்கிறேன். இங்க இருந்து எல்லாம் மேட்ரு முடிச்சுட்டு தான் போனேன். யாருன்னு பாத்து வீடு வாங்க கொடுத்த பணத்தை திரும்பி கேட்ட பெண்ணை வீடு புகுந்து ரூபன் தாக்கும் காட்சிகள் தான் இவை. ரூபாய் 15 லட்சம் மோசடி செய்துவிட்டு பெண்ணை வீடு புகுந்து தாக்கியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன? என்ன பேசுன இரு மட்டும் பேசுற மட்டும் பேசுற எப்படி பேசு? எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நான் எப்படி பேசுவேன்? உங்களுக்கு பணம் செத்து போவேன், ஏசி இருப்பேன். நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்டேஷன் சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன். பரவாயில்ல. என்ன ஒரு மயிரம் கொடுக்க முடியாது. உங்க வீட்டுல இருந்து வர சொல்லு. சென்னை திருவான்மியூர் பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்தவர் 48 வயதான சுந்தரராஜன். இவரது மனைவி 41 வயதான சுகுணா. இந்த தம்பதிக்கு 13 வயதில் மகள் உள்ள நிலையில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சுகுணாவிற்கு வழக்கறிஞர் ரூபன் தொடர்பு கிடைத்துள்ளது. வழக்கறிஞரான ரூபன் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தவணை முறையில் ரூபாய் 15 லட்சம் கொடுத்தால் வீடு வாங்கி தருவதாக சுகுணாவிடம் ரூபன் தெரிவித்துள்ளார். இதை நம்பி சுகுணா சிறுக தனது சேமிப்பு பணத்தை வீடு வாங்குவதற்காக ரூபனிடம் கொடுத்ததாக தெரிகின்றது. இந்த மாதம் கிடைக்கும், அடுத்த மாதம் கிடைக்கும் என்று 4 ஆண்டுகளாகியும் ரூபன் வீடு வாங்கி தராமல் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வந்துள்ளார். தங்களுக்கு வீடே வேண்டாம், கொடுத்த பணத்தை திரும்பிக் கொடுங்கள் என்று சுகுணா கேட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் வழக்கறிஞர் ரூபனை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சுகுணா வழக்கறிஞர் ரூபன் வீட்டுக்கு நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகின்றது. அப்போது ரூபனும் அவரது 2வது மனைவியும் சேர்ந்து சுகுணாவை தாக்கியதாக கூறப்படுகின்றது. ஆத்திரம் அடங்காத வழக்கறிஞர் ரூபன் கடந்த 6ஆம் தேதி சுகுணா வீட்டிற்கு அவர் கணவர் இல்லாத நேரம் பார்த்து வந்துள்ளார். அப்போது சுகுணாவிற்கும் வழக்கறிஞர் ரூபனுக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாது என்று கூறிய ரூபன் சுகுணாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். சம்பவத்தை சுகுணாவின் மகள் எடுத்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. காசு கொடுக்கணும்னாங்கல்ல, அதுக்கு தான் நானும் வர வச்சேன். அவனுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு போடணும் வந்தேன். நீ வந்து உங்க அப்பனுக்கு நீ வாயன். இப்போ இந்த போலீஸ் வர சொல்லிக்கிறேன். இங்க இருந்து எல்லாம் மேட்ரு முடிச்சுட்டு தான் போனேன். யாருன்னு பாத்து என்ன பேசுன இரு மட்டும் பேசுற மட்டும் பேசுற. என்ன எப்படி பேசுற? என்ன எப்படி பேசுறது? எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. நான் எப்படி பேசுவேன்? உனக்கு பணமா சாவடிச்சிருவேன். நைட்டுக்குள்ள என்ன ஆவா? செத்து போவேன், ஏசி இருப்பேன். நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்டேஷன் சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன். பரவாயில்ல. என்ன ஒரு மயிரம் கொடுக்க முடியாது. உங்க வீட்டுல இருந்து வர சொல்லு. இதனால் மனவேதனை அடைந்த சுகுணா விஷத்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சுகுணாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் சுகுணாவின் கணவர் கொடுத்த புகாரை அடுத்து மோசடி, வீடு புகுந்து தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள திருவான்மியூர் போலீசார் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் ரூபனை தேடி வருகின்றனர்.